நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அவசியமே இல்ல, இங்க வா. ஐயோ, விடாம அடிக்கிறாங்க. யாராவது முக்கியமான ஆளா இருக்க போது போய் கதவு திறங்க போங்க. என்ன கொலகாரனா ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா இருக்கலாம்னு பார்த்தா எங்க என் கண்ணு அது மட்டும் என் கையில இருந்தா அது ஹாய் வாங்க 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 வெல்கம் வெல்கம். நீ வழக்கமா ஈவினிங் வீட்ல இருக்க மாட்டியேனா? ஆமா, ஈவினிங் தானே போலீஸ் ஸ்டேஷன் பிஸியா இருக்கும். ஆமாமா, யூசுவலி இந்த டைம்ல பிஸியா இருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு யூசுவலா இல்லாம ரொம்ப அன்யூசுவலா கொஞ்சம் ஃப்ரீயா அப்படி பேசி அங்க யூனோ அது அன்யூஷுவலா இருக்கும்போது நம்ம என்ன இனியா, நாங்க எதுவும் தப்பான நேரத்துல வந்துட்டோமா? இல்லையே, ரொம்ப கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. சும்மா நாங்க அப்படி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பாடா. ஆமா. ஓ இனியா, வெறும் டிஸ்கஷன் தானே? அக்கா சும்மா இருக்க மாட்டியாக்கா? எங்க லைஃப்ல அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ்ங்கறத பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த பிளான்ஸ் என்ன? அது பெட்டர் பிளானா இருக்கு. அது சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் அப்படியே கிழக்க பார்த்த மாதிரி நில்லுங்க. எதுக்கு? அட வந்து நில்லுங்க. வாங்க வந்து நில்லு. என்னக்கா? என்ன இளங்கோ, என்ன பண்றாங்க இவங்க? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்கா என்னக்கா இது? என்னடா அதெல்லாம்? நான் உன் தங்கச்சிக்கா, நீ போய் என் கால்ல விழலாமா? இளங்கோ, என்ன இளங்கோ இது? நீ என் தங்கச்சிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி ஒசந்து நிக்கிறடி. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? என்ன சொல்றக்கா? நீங்க மட்டும் சரியான நேரத்துல எங்களுக்கு அந்த சஜஷனை சொல்லியிருக்கலைனா நாங்க ரெண்டு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்படி சஸ்பென்ஸா பேசாம என்ன விஷயம்னு சொல்றா? எனக்கு மும்பை போறதுக்கு கம்பெனில பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கண்ணே. அட சூப்பர். நான் டிரான்ஸ்ஃபர்ல வீட்டை விட்டு போக போறேன். வெரி குட் வெரி குட். எப்படிடா? ஆமாண்ணே, நான் கேட்ட உடனே கம்பெனில ஓகே சொல்லிட்டாங்க. அங்க போஸ்டிங் எல்லாமே போட்டாச்சு. இன்னொரு குட் நியூஸ் இருக்குண்ணே. நாங்க மும்பை போறதுக்கு அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? அப்படியா? மாமா எப்படி சம்மதிச்சாரு? நான் கூட நாம ஈஸியா சொல்லிட்டோம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துருமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது இவ்ளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அப்பா உடனே எல்லாம் சம்மதிக்கல. நீ நான் தான் இந்த வேலையை போயிடுன்னு சொல்லி ஒரு போடு ஒண்ணு போட்டேன். அவரு வேலை போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப நேரம் பேசிதான் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, எப்போ டிபார்ச்சர்? நாளைக்கு மார்னிங் நான் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன். ஓ, தட்ஸ் வண்டர்ஃபுல் நியூஸ் டா. நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அக்கா, இனிமே நீ பயந்து பயந்து இருக்க வேண்டியதில்ல. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ கும்பிடுற சாமி தான் இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு விமோச்சனம் கொடுத்திருக்கு. அண்ணா, நாளைக்கு நாங்க மும்பை போனா எப்போ மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு தெரியல. அதனால இன்னைக்கு எங்கேயாச்சும் டின்னருக்கு போலாமா? ஆமா இனியா. ஷூர். டின்னர் ஓகே தானே? டின்னர் ஓகே தான், ஆனா வெளியெல்லாம் போக வேணாமே. ஏன் நீ? என் அக்கா இங்க இருந்தாலாவது அடிக்கடி ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு பாத்துட்டு வருவேன். நீங்க மும்பை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் எப்படி அடிக்கடி வர முடியும்? அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைச்சு என் அக்காவுக்கு கொடுக்கணும். என்ன, நான் மும்பை போறதுல எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் இங்க இருந்து இனியாவுக்கு சமைச்சு கொடுக்க முடியாதுங்கிறது தான். அவ எனக்கு நிறைய சமைச்சு கொடுத்திருக்கா. ஆனா வாயும் வயிறுமா அவ இருக்கிற இந்த சமயத்துல நான் கூட இருந்து அவளுக்கு சமைச்சு போட முடியலையேங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன். இல்ல நான் தான் சமைப்பேன். இல்ல, நான் தான் சமைப்பேன். என்னக்கா நீ? நான் தான் சமைக்கிறேன்னு சொல்றேன். பேசிட்டு இருக்கோம், நாம வெளில போய் சாப்பிடலாம். எங்க போறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு கொடுங்களேன். என்ன இப்போ? அம்மா தாய்களா, எங்களுக்கு இந்த வெங்காயம் கட் பண்றது, தக்காளி கட் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க. இல்லைன்னா எங்களுக்கும் போர் அடிக்கும்ல. கரெக்ட். கண்டிப்பா எங்களுக்கும் ஹெல்ப்பர்ஸ் தேவையில்ல. சரி வாங்க போங்க. சரி சரி, சமையல்ல டவுட்ஸ் இருந்தா கேளு.
கொஞ்சம் சீக்கிரமா கீரை ஆஞ்சு கொடுத்துரு. ஆ பண்ணிட்டேன். அண்ணா சீக்கிரம் கட் பண்ண. என்னடா இதெல்லாம் டேய், நீ மட்டும் இப்படி கரெக்டா கட் பண்ற, எனக்கு வரவே இல்ல. விக்ரம், வெங்காயம் கட் பண்ணியாச்சா? முடிஞ்சிச்சு. ஐயோ சீக்கிரம். ஐயோ அழ வைக்கிறாளே. அக்கா, ம் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஆஹா இல்ல இது போதும்க்கா, இது போதும், பரவாயில்ல. முடிஞ்சிரும். பீட்ரூட் ரெடியா? இதோ ரெடி ஆயிருச்சு. யாழினி ரசத்துக்கும் கரண்டி எடுத்துக்கிட்டேன். ஆயிருச்சு. ஃபேண்டாஸ்டிக். ரெடி. யாராவது இதை பார்த்தா அவசரத்துல சமைச்சதுன்னு சொல்லுவானா? கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். இப்ப யார் சமைச்சது? ரெண்டு பெரிய ஷெஃப்ல சமைச்சிருக்காங்க. கரெக்ட். ரெண்டு பேரும் ஷெஃப் எல்லாம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா கிச்சன்ல சும்மா தான் நின்ன. இனியாதான் எல்லாத்தையும் சமைச்சா. ஏய், ஓஹோ. என்ன டேஸ்டா இல்லனா பழிய ஏன் மேல போடலாங்கிறதுக்காக சொல்றியா? நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இனியாதான் சமைச்சா. அக்கா, சரி நீ உட்காரு, நான் பரிமாறேன். வேண்டாம் வேண்டாம், நீ உட்காரு, நான் பரிமாறேன். ஏய், என்னக்கா, என்னது? நீ தானே மும்பை போற, அப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேனா? நான் உனக்கு பரிமாறேன், நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. இனியா, நீ தான் புள்ளத்தாச்சி, நான் தான் உனக்கு பரிமாறணும். நீ உட்காரு. ஆஹா, உட்காரு. இருங்க, இருங்க. வேண்டாம்க்கா. அக்கா தங்கச்சி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுக்கு பசிக்குதுமா, சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல இவங்க முடிவுகளா வர மாட்டாங்க. நான் சொல்றதுதான் ஃபைனல். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரெண்டு பேரும் சூப்பர். உட்காருங்க. ஐயோ, உட்கார். இனியா, அட, ஐயோ யாழினி, இனியா, நான் பக்கத்துல இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. இங்க இருக்கும்போது பேசுற மாதிரியே நான் அங்க இருந்தும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருப்பேன். நீ நேரா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிக்கா, நீயும் அங்க நேரத்துக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ம். ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றேனேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. என்னக்கா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்ன தெரியும். யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் முத ஆளா நீ போய் நிப்ப. எவ்ளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும் தப்பு நடந்தா தட்டி கேப்ப. ஆனா இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது. இந்த சமயத்திலயும் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத ப்ளீஸ். ஹே யாழ்னி, இனியானாலே அதான். அதை எப்படி அவன் மாத்திப்பா? ப்ளீஸ் இனியா, அக்காவுக்காக இத மட்டும் பண்ணு. அக்கா, என் வயித்துல இருக்கிற குழந்தை இப்ப எங்க குழந்தை மட்டும் இல்ல, அது நம்ம குழந்தை. அதனால குழந்தைய கவனமா பெத்து உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாங்க கிருஷ்ணர் சிலைய உன் கையில கொடுத்த மாதிரி இப்போல இருந்து இன்னும் 8 மாசத்துல எங்க குழந்தைய நாங்க உங்க கையில கொடுப்போம். அக்கா, இந்தா. நீங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும். சாப்பிடுறோம். லவ்ஸ் தான் இனியா, பார்த்தோம்.
சரிண்ணா அப்ப நான் கிளம்புறேன். சரி ஓகேடா, நாளைக்கு ஏர்போர்ட் போயிட்டு மறக்காம கால் பண்ணணும். ஓகே கண்டிப்பா கூப்பிடுறேன். இனியா, நீயும் நம்ம குழந்தையும் பத்திரமா இருக்கணும், சரியா? சரிக்கா. அக்கா 1 ஹவருக்கு ஒரு தடவை நீ கால் பண்ணிட்டே இருக்கணும். ம் ம், ஓகே, நான் மறக்க மாட்டேன். 1 ஹவருக்கு இருக்கும். சரி, நாங்க கிளம்புறோம். சரிண்ணா நாங்க போயிடுறோம். பாப்போம். டேக் கேர். அனி நாங்க வரோம். பாய் அண்ணி. பை. ஆ, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் இனியா. பார்த்து போயிட்டு வாக்கா. ஹலோ. அஷோ, அழாதன்யா, தைரியமா இரு. ஆ, இளங்கோ, ஒரு 7-8 செட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும்ல? இல்ல இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கட்டுமா? நம்ம இப்ப போனா 8 மாசத்துக்கு வரப்போறது இல்ல. அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கோ. ம்? ம். ஆ, இளங்கோ, உண்மையிலேயே நாம இங்க இருந்து போறோமா? என்னால நம்பவே முடியல. நல்லது நடக்கணும்னு இருக்கும்போது அது தானா நடக்கும்னு பெரியவங்க சொல்றது இதுதான். அப்பா கிட்ட இருந்தோ அத்தை கிட்ட இருந்தோ நமக்கு திடீர்னு ஒரு விடுதலை எப்படி கிடைச்சிருக்குன்னு பாரு. அதான் நானும் தைரியமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒரு வைஃப் எப்போ தெரியுமா அவ லைஃப்ல மேக்ஸிமம் சந்தோஷத்தை அடையறா? எப்போ? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி தைரியமான முடிவெடுக்கிறப்போதான். தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே, இந்த ரொமான்ஸ் எல்லாம் மும்பைல வச்சுக்கலாம். இப்ப சீக்கிரம் பேக் பண்ணு. ஆ, சரி. யாழ்னி, அத்தை, நீங்க திடீர்னு இப்படி கிளம்பினதுனால உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண முடியல. வீட்ல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அப்புறமா பார்சல் அனுப்பி வைக்கிறேன். ம்? மா, இந்தா. எதுக்குமா இதெல்லாம்? இத பாரு, இது உனக்கு பிடிச்ச பருப்பு பொடி. நீ விரும்பி சாப்பிடுவல்ல. இந்தா, இது ஊறுகாய். யாழ்னிக்கு ஊறுகாய் இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுல்ல. ம்? அவசரத்துல சமைக்க முடியலன்னு வையே, இந்த பருப்பு பொடியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி சாப்பிட்டுறலாம். இதெல்லாம் கொடுக்காம எப்படி நான் உங்களை அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்க முடியும்? அத்தை, எதுக்கு அத்தை இவ்ளோ சிரமப்படுறீங்க? நாங்க அங்க போய் பாத்துக்க மாட்டோமா? இதுல என்னமா சிரமம் இருக்கு? கடையில கிடையில கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுதான் எனக்கு வேணும். அத்தை, நாங்க சந்தோஷமா கிளம்பி போறோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் உங்களை பிரிஞ்சு போறது வருத்தமா தான் இருக்கு. இந்த குழந்தை விஷயம் மட்டும் இல்லைன்னா நாங்க போகணும்னு நினைக்கவே மாட்டோம். அது எனக்கு தெரியாதா? என்ன ஒண்ணு, கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்க வேண்டியதில்ல. அத நினைச்சுதான் எனக்கு வருத்தம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அத்தை, என்ன துணிமணில எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? எல்லாரும் கண்ணீர் கம்பளியமா இருக்கீங்க. அம்மாவை பிரிஞ்சு போறோம்ல, அதான் அம்மா வருத்தப்படுறாங்க. உன் அம்மா மட்டுமா வருத்தப்படுறாங்க? அங்க என் அண்ணனும் தான் வருத்தப்படுறாரு. ஏன் நானும் தான் வருத்தப்படுறேன். ஆனா நீங்க தான் யார் பேச்சும் கேட்காம கிளம்பிட்டே இருக்கீங்க. அத்தை, இந்த காலத்துல வேலை தான் முக்கியம். வேலை எங்க கூப்பிடுதோ அங்க போய் தான் ஆகணும். வேலை என்ன சொல்லுதோ அதை செஞ்சுதான் ஆகணும். அதான் வாழ்க்கை. இல்லைன்னா பணத்துக்கு கஷ்டப்படணும். ஏன் இளங்கோ, அதுக்காக கால சூழ்நிலை எல்லாம் பார்க்க வேண்டாமா? மத்த சமயத்துல நீங்க கிளம்பி போறீங்கன்னா யாராவது உங்களை தடுக்கவா போறாங்க? இங்க பாரு, இப்போ யாழ்னி வயித்துல குழந்தையோட இருக்கா. இந்த சமயத்துல நீ அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ யாழ்னி எங்க விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பி போ. யாழ்னிய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். யாரு நீ? பத்திரமா பாத்துப்ப. குணசாலி கொத்த மல்லி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணி,
பழசையே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிடுவீங்க. நான் யாழினிய எப்படி பாத்துப்பேன்னு நீங்க யாழினி கிட்டே கேட்டு பாருங்க. என்ன யாழினி? ஆமா அத்தை, அது உண்மைதான். சித்தி பல நாள் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பல நாள் அந்த வார்த்தைய அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. சில நாள் வேற மாதிரி தானே பாத்திருப்பா. ஐயோ அண்ணி, முக்கியமான விஷயம் பேசும்போது இப்படி பழைய விஷயத்தை பேசி மூட் அப்செட் பண்றீங்களே. இவங்க கிளம்பி போறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வருத்தம்னு தெரியுமா? பாவம் அண்ணன் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம வேதனையில இருக்காரு. இளங்கோ இளங்கோ, அத்த, நான் ரொம்ப போராடி என் கம்பெனில இந்த ப்ரொமோஷனை வாங்கியிருக்கேன். என் லைஃப்ல இது எவ்வளவு பெரிய முக்கியமான ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரியாது அத்த. அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காம கொஞ்சம் விலகியே இருங்க ப்ளீஸ். அமுதா, அவங்களே கிளம்புறதுக்காக இந்த லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல போய் கிளம்பாதேன்னு சொல்லணுமா? அபசகுணமா எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா சித்தி, நாங்க நல்லபடியா போயிட்டு வரோம். எங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. சரிப்பா, எல்லாரும் இவ்வளவு தீர்மானமா இருக்கீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, தேவையான பொருள் எல்லாம் கவனமா எடுத்து வச்சுக்கோங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. நான் போய் தூங்குறேன். போய் தூங்கு. ஷோ, எல்லாம் வச்சிட்டீங்களா? போதுமா? மூடிடலாமா? இதுல சாரி எல்லாம் வச்சாச்சுல? வச்சாச்சுமா. நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு அபசகுணமா தெரியுதா? ஆனா சொல்றவன் சொன்னா கேப்பீங்கல்ல. நாளைக்கு காலையில அவனை சொல்ல வைக்கிறேன். என்ன நம்ம பொழப்பு இப்படி இருக்கு? ஹலோ ஹலோ கண்ணாயிரம். அம்மா சொல்லுங்கம்மா. நாளைக்கு காலையில நீ எங்க வீட்டுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன தகவல் சொல்லணும்? அப்படியே சொல்லிடுறேம்மா. அம்மா, பணம் நீ முதல்ல வேலையை முடி. நான் நேர்ல வந்து பணம் தரேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. இளங்கோ, யாழினி, மும்பைக்கா போறீங்க? உங்களை போக விட்டா தானே? இந்த குடுகுடுப்புக்காரனை காலையில 4 மணிக்கெல்லாம் வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லிடான்னு சொன்னேன். ஆனா அவனும் வரேன்னு தானே சொன்னான். ஆனா பாவி பையன் இன்னும் வரலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, 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 நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. வந்துட்டோம். இந்த வீட்டுல உதிச்ச ஒரு வாரிசு பரதேசம் போகுது, பரதேசம் போகுது. இளங்கோ, என்னையா? வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. மழை பொழியுது, மண்ணெல்லாம் நனையுது. மனசு குளிரும் நேரம் பார்த்து மண்ணொலி பாம்பு வெறிக்குது. இது ஜக்கம்மா வாக்கு, தவறாம கேட்டுக்கங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.